வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 36 தொடக்கம் 37 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை. கிராம உத்தியோகஸ்தர்கள் பணி புறக்கணிப்பு. பமுனுகம பகுதியில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்பு. காபோதர சாதாரண பரீட்சை இன்று ஆரம்பம். பலாங்குடியில் மாரடைப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை உயர்வு. இந்தியாவிலிருந்து முட்டை இறக்குமதி செய்ய மீண்டும் அனுமதி. ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் பலி. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்றைய தினம் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த பகுதியில் 36 முதல் 37 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்பநிலையானது 2 வாரங்களுக்கு எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடையக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் சப்ரகமுக மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களிலும் வெப்பநிலையானது அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் கிராம உத்தியோகஸ்தர்கள் 2 நாட்கள் சுகீன விடுமுறையை அறிவித்து இன்றும் நாளையும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர். வேதன அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை சுதந்திர கிராம உத்தியோகஸ்தர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. பமுனுகம பகுதியில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாவலப்பிட்டி கெட்டிப்புல பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. நாவலப்பிட்டி கெட்டிப்புலா பகுதியிலிருந்து கோவில் ஒன்றில் பணியாற்றும் தனது தந்தையை விட்டுச் செல்வதற்காக குறித்த நபர் நேற்று முன்தினம் வத்தளை பகுதிக்கு வருகை தந்துள்ளார். பின்னர் தமது நண்பர்களுடன் பமுனுகம பகுதியில் உள்ள கடலில் நீராடச் சென்றுள்ளார். இதன்போது அவர் கடலில் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடற்படையினரும் காவல்துறையினரும் இணைந்து முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கையின் பின்னர் அவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 2023 ஆண்டுக்கான கல்வி பெறாத சாதாரண பரீட்சை இன்று முதல் ஆரம்பமாகிறது. குறித்த பரீட்சை இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் குறித்த பரீட்சைக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். 4,52,979 பரீட்சார்த்திகள் நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 3,527 பரீட்சை நிலையங்களில் பரீட்சைக்கு தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் எம் ஜீவராணி புனிதா தெரிவித்துள்ளார். அத்துடன் விசேட தேவையுடைய பரீட்சார்த்திகளுக்கான விசேட பரீட்சை நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் எம் ஜீவராணி புனிதா தெரிவித்துள்ளார். நாட்டின் இன்று சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களில் பலாங்குடி பகுதியில் மாரடைப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. திடீர் மரண பரிசோதனைகளின் போது இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளதாக பலாங்குடி வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி பத்மேந்திர விஜயதிலக தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் 30 முதல் 50 வயதிற்கு இடைப்பட்டவர்களே பதிவான 70% உயிரிழப்புக்கு மாரடைப்பே காரணம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விசேடமாக இளம் மற்றும் நடுத்தர வயதுடையோர் மாரடைப்பினால் உயிரிழப்பது அதிகரித்துள்ளதாகவும் பலாங்குடி வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி பத்மேந்திர விஜயதிலக தெரிவித்துள்ளார். ஹொரண கிரேஸ்லைன் தோட்டத்தில் இன்று முற்பகல் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். துபாய் செல்ல முற்பட்ட சந்தர்ப்பத்தில் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
சந்தேக நபர் ஹொரணை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு இன்று பிற்பகல் அவர் துபாய் செல்ல முற்பட்ட போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் சந்தேக நபருக்கு எதிராக நீதிமன்றத்தினால் முன்னதாக வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. ஹொரணை கிரேஸ்லைன் பகுதியில் உந்துருளியில் பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றவர். இதன்போது காயமடைந்தவர் ஹொரணை வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவிலிருந்து முட்டைகளை இறக்குமதி செய்ய மீண்டும் ஒருமுறை அனுமதி வழங்கப்படும் என விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஆங்குன கொலஸ்பத்தை பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் மே மாதத்தில் முட்டையின் விலை கணிசமாக குறைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னதாக இந்திய முட்டை இறக்குமதியை நிறுத்தியதன் பின்னர் சில வர்த்தகர்கள் முட்டை விலையை தன்னிச்சையாக அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். சிறார்களிடம் கைபேசிகளை வழங்குவது தொடர்பில் பெற்றோர்கள் அவதானமாக செயற்படுமாறு காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. அவர்களுக்கு கைபேசிகளை வழங்குவதன் காரணமாக பல்வேறு வகையான பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாகவும் காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளியில் உள்ள வீடொன்றிலிருந்து மீட்கப்பட்ட பெண்ணொருவரின் சடலம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி பகுதியில் வீடொன்றிலிருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் ஒன்று நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் 16 வயதுடைய மகன் காணாமல் போயுள்ளார். இந்த நிலையில் அவர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மகன் மொபைல் கேம்ஸ் எனப்படும் கைபேசி விளையாட்டுகளுக்கு அடிமையானவர் எனவும் தெரிய வந்துள்ளது. விபத்தை ஏற்படுத்தும் வகையில் வீதியில் உந்துருளிகளை செலுத்திய 12 பேர் பம்பலப்பிட்டி காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி கொழும்பு பிரதான வீதியில் டுப்ளிகேஷன் வீதியில் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் சிலர் இன்று அதிகாலை உந்துருளிகளை செலுத்துவதாக காவல்துறைக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அவர்களை கைது செய்துள்ளனர். விடுமுறை அறிவிக்காமல் சேவைக்கு சமூகம் அளிக்காதிருந்த 9,000க்கு அதிகமான ராணுவ உறுப்பினர்கள் பொது மன்னிப்பு காலத்தினுள் இதுவரையில் சேவையிலிருந்து சட்டரீதியாக விலகியுள்ளனர். ராணுவ தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் விடுமுறை பெறாமல் சேவைக்கு சமூகம் அளிக்காதிருந்த ராணுவ உறுப்பினர்களுக்கு முறையாக சேவையிலிருந்து விலகுவதற்கு வாய்ப்பளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை அவ்வாறு சட்டரீதியாக சேவையிலிருந்து விலகுவதற்கான பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. காசாவிலிருந்து ஹமாஸ் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். பலர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த தாக்குதல் காரணமாக கிரேம் ஷெலோ என்ற பகுதியில் இஸ்ரேல் மூடியுள்ளது. தெற்கு காசாவில் உள்ள ரஃபா நகரிலிருந்து குறித்த பகுதியை நோக்கி 10 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. இதனால் காசாவுக்குள் மருத்துவ பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்வது மீண்டும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.